ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழைப்பழம் சிப்ஸ் எப்படி போடுறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம வாழைக்காயில் சிப்ஸ் போட்டுருப்போம். இப்போ வாழைப்பழத்தில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் தண்ணியிலலாம் போட வேணாம், அப்படியே நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு சிப்ஸு சீவத்தில் நல்லா நெய்ஸாக சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா தோலை சீவி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ சிப்ஸு சீவத்தில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். நல்லா நெய்ஸாக இருக்கணும். இதை மாதிரி நான் எல்லாத்தையுமே நல்லா சீவி வச்சுருக்கேன். 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். வாழைப்பழம் சிப்ஸுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம நிறைய சிப்ஸ் பொரிக்கலாம். இது அப்படியே தனியாக வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நான் எண்ணெயே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொரியும் போது உப்பு தண்ணி சேர்த்தோம்னாக்கா நல்லா ஊறி இருக்கும். நம்ம சிப்ஸில் தனியாக உப்பு சேர்க்கவே தேவையில்லை. இந்த சத்தம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளெல்லாம் நமுத்து போன மாதிரிலாம் இருக்காது. நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.